அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு 5 திக்ர்களை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த 5மே உங்களுக்கு பணத்தை, செல்வத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு சிறப்பான திக்ர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவு ஏழ்மையில், எவ்வளவு கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, அல்லாஹு மேலே முழு நம்பிக்கை வச்சு ஐவேளை தொழுகையோட இந்த திக்ர்களையும் சேர்த்து செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையே அல்லாஹு தாலா நல்ல விதமான மாற்றத்தை உங்களால் உணர்கிற வகையில் ஏற்படுத்தி தருவோம். பணம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்றுமே தட்டுப்பாடே இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு அரசன் அப்படின்னு இருந்தால் அவன்கிட்ட எல்லாமே இருக்கும்ல, செல்வம், பணம், நகை, வீடு, வாசன்ட்டு எல்லாமே இருக்கும், சொத்து சுகம்ட்டு எல்லாமே இருக்கும், எந்த ஒரு சிரமமும் இருக்காது. அந்த ஒரு நிலைய அல்லாஹு தாலா நமக்கு ஏற்படுத்தினா எப்படி இருக்கும்? அப்போ நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தாலா நமக்கு ஏற்படுத்தி தருவோம். பணம் அப்படிங்கிறது எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் விரைவாகவே உங்களை பணக்காரரா, செல்வந்தரா மாற்றி தரும். இந்த சிறப்பான 5 திக்ர்களை நீங்கள் பலமையாக நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. இது நீங்கள் ஓதுறதுக்கு உங்களுக்கு இந்த நேரம் தான் ஓதணும், அந்த நேரம் தான் அப்படிங்கிற எந்த ஒரு கணக்கும் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் இதை நீங்கள் ஓதலாம். எண்ணிக்கை அப்படிங்கிறது குறிப்பிட்டு கிடையாது. உங்களால் முடிஞ்சால் 100 முறை ஓதுங்க. அப்படி இல்லைன்னா குறைந்தது ஒரு 40 முறையாச்சும் ஓதுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். 100 முறை அப்படிங்கும் பொழுதும் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. சின்ன அமல்கள் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே நம்மளால் ஓத முடியும். வளமையாக ஓதிட்டே வாங்க. அதனுடைய பொருளை, அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் ஓதுங்க. அல்லாஹு தாலா விரைவாகவே உங்களுக்கு பணத்தை, செல்வத்தை வாரி வழங்குவான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. விரைவாகவே அல்லாஹு தாலா உங்களை செல்வந்தராக மாற்றி அமைப்பான் இன்ஷா அல்லாஹ். அது எவ்வளவு நீங்கள் ஏழ்மையில் உதவி செய்கிறதுக்கு யாருமே கிடையாது, எல்லாராலையும் நான் கைவிடப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, அல்லாஹு தாலாவுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ரொம்ப ரொம்ப எளிமையான அமல் இது. இப்போது அந்த அமல்கள் என்ன, அந்த திக்ர்கள் என்ன அப்படின்னு வரிசையாக பார்க்கலாம். முதலாவது திக்ர் என்ன அப்படின்னா, இது ஒரு அனுபவபூர்வமான ஒரு திக்ர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திக்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதருக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எப்படின்னா, அவங்க ஒரு மனுஷங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட நின்று சொல்கிறாங்க, ரசூல்லா, நான் ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கேன், நான் தாங்க முடியாத கவலை கஷ்டத்தில் இருக்கேன், ஏன்னா நான் விரைவாக செல்வந்தராக ஆகணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு அமல் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ இந்த திக்ரை சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களும் சரின்னு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் சென்று அதே நபரை ரசூல்லா முன்னாடி வராங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, யார் ரசூல்லா, நீங்கள் சொன்னதை நான் ஓதிக்கிட்டே இருந்தேன் தொடர்ந்து, இப்போ என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் தான் அந்த இடத்துலையே நான் தான் செல்வந்தராக இருக்கேன், என் ஊர்லேயே எல்லாருக்கிட்டையும் நான் செல்வந்தராக வாழ்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு திக்ரு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால சொல்லி தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு திக்ர் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அந்த திக்ர் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இதுதான் அந்த அற்புதமான முதலாவது திக்ர். இது ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது, ஆனால் இதனுடைய நன்மை அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமாக இருக்கும். எல்லாராலையும் ஓத முடியும். நன்மைகளும் இதில் கனமாக இருக்கும். தராசுடைய எடையும் அதிகம். அதே மாதிரி உங்களுக்கு விரைவாகவே உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கி, கஷ்டங்கள் நீங்கி உங்களை செல்வந்தராக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி மிகுந்த ஒரு திக்ர் இது. அதனால் இந்த திக்ரை நீங்கள் முடிந்த வரைக்கும் 100 முறை, ஒரு நாளைக்கு 100 முறையாச்சும் நீங்கள் ஓதுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தாலா நல்ல மாற்றத்தை கொடுப்பான். அடுத்து இப்போது இரண்டாவது திக்ர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த திக்ரும் கவலை, கஷ்டம் அப்படிங்கிற நேரத்தில் தான் இதை நீங்கள் அதிகமாக ஓதலாம். 100க்கு மேலே கூட நீங்கள் ஓதலாம். உங்களுக்கு அந்த கவலைகளை நீக்கும், கஷ்டங்களை தீர்க்கும். இந்த மாதிரி எல்லா வகையிலையும் உங்களுக்கு
உதவியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர். இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால வலியுறுத்தின ஒரு திக்கர் தான். அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. ரொம்பவும் எளிமையான ஒரு திக்கர். அல்லாஹ் மட்டும்தான் எல்லாத்துலேயுமே ஆற்றல் உள்ளவன், அல்லாஹ் தாண்டி எந்த ஒரு சக்தியுமே கிடையாது அப்படின்ட்டு பொருள் உள்ள ஒரு அற்புதமான ஒரு விசேஷமான திக்கர். அப்போ அல்லாஹுவால மட்டும்தானே எல்லாமே நடத்த முடியும். இந்த கஷ்டத்தையும் கவலைகளையும் நீக்கக்கூடியவனும் அந்த ரப்பு தான். நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுறவனும் அந்த ரப்பு தான். பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடியவனும் அந்த ரப்பு தான். அப்போ நம்ம எந்த ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில இருக்கு, எதனால நம்ம வாழ்க்கை முன்னுக்கு போகாம இருக்கோ, அந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹால தவிடுபடியா ஆக்கிடுவான் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 3வது திக்கர் என்ன அப்படின்னா, இந்த ஒரு திக்கர் குரான்லையும் இடம்பெற்று இருக்கு. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன அந்த அற்புதமான ஒரு திக்கர். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவங்களுடைய வரலாறு. இதுவரைக்கும் யாருக்குமே கொடுக்காத ஒரு ஆட்சிய நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்தான். இப்போ வரைக்குமும் அப்படிப்பட்ட ஆட்சியை அல்லாஹு தாலா யாருக்குமே கொடுக்கல. அவங்களுக்கு அல்லாஹு தாலா ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான், காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், பறவைகளை பேசுறத புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி எல்லாத்துலேயுமே அல்லாஹ் தாலா அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அப்படி யாருக்குமே கொடுக்காத மாபெரும் ஆற்றலை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்தான். அவங்க ஓதுன இந்த ஒரு திக்ரு என்ன அப்படின்னா, ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்டல் வஹாப், ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்டல் வஹாப், ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்டல் வஹாப். இதனுடைய அர்த்தம் என்ன? இறைவா, யாருக்குமே நீ வழங்காத ஆட்சியை எனக்கு கொடு, நீ தான் வாரி வழங்குறவனா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நாமளும் எல்லார கட்டியும் என்னோட குடும்பத்திலேயே நான் தான் நல்ல விதமா எல்லார விடவும் செல்வந்தரா வாழணும், எல்லார கட்டியும் என்கிட்ட எல்லாமே இருக்கணும், என்னோட கணவருடைய வருமானம் அதிகமா இருக்கணும், என்னை ஏளனமா பார்த்தவங்க முன்னாடி, எங்களை இலக்காரமா பேசினவங்க முன்னாடிலாம் அல்லாஹ் தாலா எங்களுக்கு பரக்கத்தா வாரி வழங்கணும் அப்படின்னு நாம அழகிய முறையில நம்ம கேட்குறோம். கடைசியா வஹாப் அப்படிங்கிற வார்த்தை அல்லாஹுடைய இஸ்ம, பெரும் கொடையாளன், வாரி வழங்குபவன், இந்த மாதிரி அர்த்தங்கள் கொண்டது. அதனால இந்த ஒரு திக்கர் எப்பவுமே நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில வச்சுக்க வேண்டிய ஒரு திக்கர் இது. இதையும் ஓதுங்க. இது கண்டிப்பா உங்களை வாழ்வாதாரத்தை நல்ல நிலைக்கு கொண்டு போகும், வருமானத்தை நல்ல முறையில் அதிகப்படுத்தி உங்களை விரைவாகவே அல்லாஹ் தாலா செல்வந்தரா மாற்றுவான் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 4வது என்ன அப்படின்னா, இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. நமக்கு ஒரு விஷயம் கெடுதலாக நடக்குது, நம்ம ஒரு விஷயங்கள் நமக்கு சில விஷயங்கள் கை கூட மாட்டேங்குது, தடங்களாக இருக்குது அப்படின்னா, நாம் எதாச்சும் ஒரு தப்பு செஞ்சுருப்போம், தவறு பண்ணனால தான் அந்த விஷயத்த அல்லாஹ் தாலா நமக்கு கை கொடுக்காம வச்சுருப்பான். அப்போது நம்ம செஞ்ச தடங்களை, நமக்கு இருக்கிற தடங்கள், நம்ம செஞ்ச தப்புகளுக்கான பாவ மன்னிப்பை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா, அப்போது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும். அப்போ நமக்கு எந்த ஒரு தடங்களும் இருக்காது, நம்மளுடைய காரியங்கள் வெற்றியாக கைகூடும். அப்போ இஸ்திக்ஃபார் அப்படிங்கும்பொழுது நிறைய இஸ்திக்ஃபார் இருக்கு. நாம சின்னதா ஓதணும் அப்படின்னு நினைச்சா அஸ்தோஃபிருல்லாஹ் ரப்பி ஃபிட்லி, இதுவே போதுமானதா இருக்கு. அதனால இந்த வார்த்தை அஸ்தோஃபிருல்லாஹ் அல்லது ரப்பி ஃபிட்லி அப்படிங்கிறதையும் நீங்க பலமையா ஓதிட்டே வாங்க. அதிகமா நீங்க பாவ மன்னிப்பு கேட்க கேட்க அல்லாஹ் தாலா உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றுறான், உங்களுடைய பாவங்களையும் மன்னிக்கிறான். இப்போ அடுத்து கடைசியா 5வதா அல்லாஹுடைய ஒரு இஸ்ம, யா ரஸாக் யா அல்லாஹ், யா ரஸாக் யா அல்லாஹ், யா ரஸாக் யா அல்லாஹ். இதை நீங்கள் யா ரஸாக் அப்படின்னு மோதலாம், அல் ரஸாக் அப்படின்னு மோதலாம், யா ரஸாக் யா அல்லாஹ் அப்படின்னு மோதலாம். யா ரஸாக் அப்படிங்கும் பொழுது ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம் வரும். ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். உணவு, உடை, இருப்பிடம், செல்வம் அப்படின்னு எல்லாமே ரிஸ்க் தான். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் தான். அந்த ரிஸ்க் அளிக்கக்கூடியவன்,
எனக்கு ரிஸ்க் அதிகப்படியாக பறக்கத்தா கொடு அப்படின்னு நாம் அல்லாஹ் கிட்ட அழகிய முறையில் கேட்குறோம். இந்த 5 திக்ருகளுமே அன்றாடம் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஓதிட்டே வாங்க. கொஞ்ச நாள்லயே நல்ல மாற்றம் பொருளாதாரத்தில் வருமானத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட ஐவேளை தொழுகையை தவற விடாமல் தொழுதுகிட்டே இந்த அமலையும் சேர்த்து செஞ்சு பாருங்க. கண் கூட உங்களுக்கு பலன் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.